இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றி அமைச்சா வாழ்க்கையே மாற்றி அமைக்கலான்றது நமக்கு நல்லா தெரிஞ்சது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 2வது குடும்பமான ஆஃபீஸ் பற்றி தான். இதை பற்றி நம்மிடையே பேசுறதுக்காக பிரம்மகுமாரி ஜெயா அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர், நீங்கள் போன எபிசோடில் ரொம்ப ஒரு அழகான விஷயத்தை பற்றி சொன்னீங்க. ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பம் போகிற மைண்ட் செட் நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஆஃபீஸ் போகும்போது அந்த ப்ரெஷர் இருக்காதுன்ட்டு. ஆமாம், ஏன்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்புகளோடு போக முடியும். மண்டே மார்னிங் நம்ம போகிறோன்னா போகும்போதே இன்னும் ஒரு வீக் நான் ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போகும்போது அது நமக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிடும். ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு நாம் ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது அதை எதிர்நோக்கி கொண்டு போவோம். ஏன்னா 1 வீக் அஹெட்டாக நம்மளுக்கு இருக்குது. சிஸ்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்கள நம்ம ஒரு குடும்பத்தார் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலனாலும் நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட வேலை பார்க்குறவங்களே போட்டி பொறாமையோட நம்மளை பார்த்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம பொறாமை, ஜெலசி அப்படின்றத ஒரு சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பொறாமை அப்படின்றது, ஜெலசி அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மீது, இப்போ என் மேலே நீங்கள் பொறாமைப்படுறீங்க அப்படின்னு நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, என்கிட்ட ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்குது, அது உங்ககிட்ட இல்லை. அதனால நீங்கள் பாதிக்கப்பட்டு பொறாமை அப்படின்ற உணர்வை உருவாக்குறீங்க அப்படின்றத நான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் பொறாமைப்படுறீங்க அப்படின்னா ஒன்று என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்றதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கெப்பாசிட்டி உங்களுடைய விட அதிகமாக இருக்குது அப்படின்ற பயத்தினாலையும் ஒரு நெகட்டிவிட்டியை நீங்கள் உருவாக்குறீங்க. அதுதான் நம்ம பொறாமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பொறாமைப்படும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு என் மேலே பொறாமை வருது அப்படின்னா, நம்மளை விட இவங்க நல்லா பழகிறாங்க, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறாங்க, இவங்கக்கிட்ட இருக்கிற விசேஷத்தன்மையால் இவங்க நல்லா வேலை பண்ணுறாங்க, சீக்கிரமாக முன்னேறுறாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நான் பார்த்து நான் எனக்குள்ளேயே ஒரு பயத்தையும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கையும் உருவாக்கி நான் பொறாமையை வளர்த்துக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, பொறாமையில் என்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி என்கிட்ட இல்லை, அதே நேரத்தில் என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற கெப்பாசிட்டியை வளர்த்துக்காமல் என்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டியை பார்த்து அதை உங்ககிட்ட வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்து, நான் எதையெல்லாம் பண்ணுறேனோ அதை பார்த்து அதே மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேங்க. நான் எப்படி பேசுகிறேன், நான் எப்படி பழகிறேன், நான் எப்படி வேலை பண்ணுறேன், ஸோ நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதையெல்லாம் நீங்கள் பார்த்து அப்படியே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உண்மையிலே நம்ம சொல்லப்போனால் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது, அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரியும் ஆக முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெப்பாசிட்டி, அந்த விசேஷத்தன்மையை உணர்ந்து அதை நீங்கள் மேம்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி இருக்கும். ஆனால் உங்களுடைய கவனம் முழுவதும் என்னுடைய கெப்பாசிட்டி மேலே வந்துட்டதுனால, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தன்மை மேலே வந்துட்டதுனால உங்களுடைய கவனம் உங்ககிட்ட இருக்கிற அந்த கெப்பாசிட்டிலேருந்து வெளியே வந்துடுது. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த ஒரு விசேஷத்தன்மை அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடுது. அதை நீங்களே குறைச்சிடுறீங்க. இப்போது என்னால் இவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்றது இருக்குது. இப்போது உங்களுடைய கெப்பாசிட்டி இதையும் தாண்டி போகலாம் உங்களுடைய விசேஷத்தன்மையினுடைய அடிப்படையில். ஆனால் நீங்கள் என்ன மாதிரியே செய்கிறீங்க அப்படின்றதுனால நீங்களும் நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதையே அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படின்றப்போ
உங்களுடைய விசேஷத்தன்மையால் அதை விட அதிகமாக அச்சீவ் செய்ய முடியும் அப்படின்றதையும் நீங்கள் இழந்துடுறீங்க. இப்போது என்கிட்ட ஒரு விசேஷத்தன்மை இருக்குது, ஸோ அதை நீங்கள் கடைப்பிடிச்சா இல்லை அதை உங்களுடையதாக ஆக்கிக்கிட்டா உங்களால் முன்னேற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்காக ஒரு கரேஜ் வேணும். அதற்காக ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு என்கிட்ட எனக்கு நீங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுங்க, ஸோ நான் இதையெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ வேலையில் அது நிச்சயமாக உதவி செய்யும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்களை மற்றவங்க எல்லாம் புகழ்கிறாங்க, ஸோ என்கிட்ட இருக்கிற விசேஷத்தன்மையை விட அவங்கக்கிட்ட இருக்கிற விசேஷத்தன்மையினால தான் எல்லாருமே புகழ்கிறாங்க, ஸோ அந்த புகழ் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் வேலை செய்யணும். அப்படின்ற கண்ணோட்டத்தினால நாம் மற்றவர்களை பின்பற்றி செல்லணும். அப்படின்றப்போ தான் பொறாமை என்பது ஏற்படுகிறது. சிஸ்டர், இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது பொறாமப்பட்டால் அது என்னோட தப்பு இல்லையே, அந்த நெகட்டிவிட்டியில் நான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ யாராவது நம்ம மேலே பொறாமப்பட்டால் அது நம்முடைய தவறு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இதை நம்ம ஆணித்தரமாக நம்பணும். அதே ஒரு மனநிலையில் நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம மேலே யாராவது பொறாமப்பட்டாங்க அப்படின்னா உடனே நமக்கு அவங்க மேலே வெறுப்பு வருது, அவங்க மேலே கோபம் வருது அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்களை உருவாக்காமல் நம்முடைய ஸ்டெபிலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம மேலே பொறாமப்படுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவர்கள்கிட்ட நம்மை பற்றி தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்க, வீணான வதந்திகளை பரப்புவாங்க, ஆஃபீஸில் நம்மளை பற்றி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம ஆஃபீஸில் நுழையிறோம், அப்போது எல்லாருமா சேர்ந்து நம்மளை பற்றி ஏதோ பேசுகிறாங்க, ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் என்பது வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம மேலே பொறாமப்படுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்குது, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது எல்லோருமே பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ எல்லோருமே அந்த ஸ்பெஷாலிட்டி நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயந்தான். பொறாமப்படுறவங்க ஏன் பொறாமப்படுறாங்க அப்படின்னா இந்த ஒரு காரணத்திற்காக, அவங்கக்கிட்ட இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளை விட அவங்க முன்னேறிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால தான் பொறாமை என்பது உருவாகிறது. ஸோ ஆல்ரெடி அவங்க பயத்தில் இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கில் இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க ஒரு மனவேதனையில் வலியில் துக்கத்தில் இருக்காங்க, நம்மக்கிட்ட அது இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நாம் என்ன கோபத்தையும் வெறுப்பையும் காமிக்க முடியும்? அவங்களே ஒரு பலகீனமான நிலையில் இருக்காங்க. ஸோ அவர்கள் முன்னாடி அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் மிகவும் பலசாலிகளாக இருக்கோம். அப்போது அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் எதனால் ஃபீல் பண்ணணும், நாம் எதனால் ஒரு வீக்காக ஃபீல் பண்ணணும்? அது தேவையில்லை. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டேயும் போய் அவர் சொல்கிறது போய் அதை நம்பாதீங்க, உண்மை நடந்தது இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதோ இல்லை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமோ கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் ஒன்று வரலாம், நாம் தனிமைப்படுத்தப்படலாம், நம்மளை ஆஃபீஸில் எல்லாருமே ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டம் கூட வரலாம். ஸோ அதையும் நம்ம கடந்து தான் ஆகணும். பட் அகெயின் இது எல்லாம் நடந்தாலும் கூட நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது தான் எல்லோரையுமே இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய மனதின் மேலே கவனத்தை வச்சு நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதோ அது அமுங்கிடாமல், அது சப்ரஸ் ஆகிடாமல் பார்த்துக்கிட்டு அதை வளர்க்குறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நாம் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அதனுடைய அடிப்படையில் நாம் வளர்ந்து போகணும். இப்போது பொறாமையில் இருக்கிறவங்கள நாம் இரக்கத்தை காட்டணும். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தினால தான் அவங்க பொறாமை அப்படின்ற ஒரு எதிர்மறையான உணர்வை உருவாக்கிட்டுருக்காங்க. ஸோ அந்த எதிர்மறை உணர்வுனால் நாம் பாதிப்படையக்கூடாது. அதே நேரத்தில் நாம் ஒரு ஈகோ, அதாவது ஒரு அகங்காரத்துலேயும் வந்துடக்கூடாது. நம்மக்கிட்ட அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் நம்மக்கிட்ட வரக்கூடாது. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம ஈகோவிலையும் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் மற்றவர்கள் மேலே கோபமோ வெறுப்போ காட்டக்கூடாது, அவங்க மேலே இறக்கப்படணும். சிஸ்டர், இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் நம்மளை எல்லாருமே ஒதுக்கிடுறாங்க.
இதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் ஆகிடுது. உண்மையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது மிஸ் ஆகவே ஆகாது. ஷார்ட் டேர்மில் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் லாங் டேர்மில் வந்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமாக கிடைச்சி தான் ஆகணும். அதுதான் வந்து லா ஆஃப் கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்முடைய மனதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உருவாக்காமல், எந்த விதமான பயமோ இல்லை இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோ உருவாக்காமல் நாம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு எது கிடைக்கணுமோ, என்னுடைய தகுதிக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைச்சே ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு எண்ணத்தையும் உருவாக்கி நம்ம அதை வச்சுட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு எது கிடைக்குமோ அது கிடைச்சி தான் ஆகணும். அதை தான் நாம் வந்து கார்மிக் லாவில் வந்து பார்க்குறோம். இப்போ பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா, மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரியான வதந்திகள் பரவிட்டதுனால, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மற்றவர்கள் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை நாம் உருவாக்கின உடனேயே நம்முடைய செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை அப்படின்றது கீழே வந்துடுது. ஸோ நாம் வந்து லோ செல்ஃப் எஸ்டீமில் வந்துடும். ஸோ லோ செல்ஃப் எஸ்டீமில் வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு நெகட்டிவிட்டி, எதிர்மறையான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அது இருக்கக்கூடாது. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன, நம்ம வந்து ஒரு சரியான நிலையில் வச்சுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் என்ன சொல்கிறாங்க, யார் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனை விஷயங்களையும் ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களும் வந்து முன்னேறுவாங்க. அவர்களும் ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கும்போது அவர்களையும் நாம் முன்னேற்ற முடியும். ஸோ அதுதான் நம்முடைய இன்டென்ஷனாகவும் இருக்கணும். இப்போ ஒரு சில சமயத்தில் வந்து ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் வச்சு தான் அவங்க வந்து முன்னேறுவாங்க. ஸோ அந்த ஸ்கில்லால் தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அதை அவங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே யாராவது வந்து கேட்டாலும் எதையாவது சொல்லி ஒரு கொஞ்சம் கற்றுக் கொடுத்து எதையாவது ஒன்று சொல்லி சமாளித்து விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஸோ இந்த ஒரு ஸ்கில்னால தான் நமக்கு மதிப்பு என்பது கிடைக்கிறது. ஸோ இது வந்து நம்ம யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, இதை நாம் யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து தன்னுடைய ஸ்பெஷாலிட்டியாக வச்சுட்டு முன்னேறிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே தன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவர்களுக்கும் அந்த ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கணும். ஸோ நம்ம மற்றவர்களுக்கும் அந்த ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்களும் வந்து நம்மளை மாதிரியே முன்னேற ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த முன்னேற்றத்தின் மூலமாக நமக்கு வந்து நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். நம்முடைய தந்தை பரமாத்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மற்றவர்களை முன்னேற்றுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் முன்னேறுவது. நான் மற்றவர்களை முன்னேறுவதற்கு உதவி செய்யும் பொழுது மற்றவர்கள்கிட்டேருந்து நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ், அந்த எனர்ஜி, அவ்வளோ எனர்ஜியும் சேர்ந்து என்னுடைய முன்னேற்றத்திற்கான அந்த ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தும். ஸோ நம்முடைய முன்னேற்றம் என்பது பல சமயங்களில் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் மேலே தான் இருக்குது. இப்போ நாம் மற்றவர்களை முன்னேற்றும் பொழுது, மற்றவர்கள் முன்னேறுவதற்கு நாம் உதவி செய்யும் பொழுது மெட்டீரியலிஸ்டிக் விஷயம் மட்டும் இல்லை, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், அதெல்லாம் கூட நமக்கு கிடைக்கும் தானாகவே. இப்போ பார்த்திங்கன்னா நாம் எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதை யூஸ் பண்ணி மேலே போயிடுறாங்களே. இப்போ நாம் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்பொழுதே நம்முடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நாம் சொல்லி கொடுக்குற விஷயங்களில் வந்து இவங்க பயன்படுத்தி முன்னேறணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு தான் சொல்லிக் கொடுக்கணும். யூஸ்வலாக நாம் வந்து அது பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி தான் வந்து நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸோ அதை வச்சு தான் நாம் இந்த பொசிஷனில் இருக்கோம், அதை வச்சு தான் நாம் முன்னேறணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருந்தோம். ஸோ இப்போ சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து நம்முடைய சாய்ஸ். நான் தான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நினைக்கிறேன். ஸோ சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்னுடைய பாவனை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து இவங்க பயன்படுத்தி நல்ல அளவுக்கு முன்னேறணும் அப்படின்ற ஒரு பாவம் இருக்கும் பொழுது தான் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்னால உங்களுக்கு பலன் இருக்கும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுதே அதிகமாக முன்னேறிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் இப்போ பெற்றோர் குழந்தை இல்லை ஆசிரியர் மாணவன் அந்த உறவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தைக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு பாவனையில் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, குழந்தை வந்து தன்னை விடவும்
அதிகமாக முன்னேறணும், தன்னை விடவும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த உறவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆசிரியர் வந்து மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது கூட எப்போவுமே வந்து மாணவன் வந்து தன்னை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கக்கூடாது, தன்னை விட பெரிய ஆளாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லை இல்லையா? ஸோ நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாலே அதனுடைய உண்மையான ஒரு இன்டென்ஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அவர்கள் நன்றாக முன்னேற வேண்டும் அப்படின்றது தான். ஏன்னா ஆத்மாவுடைய அந்த உண்மையான ஒரிஜினலான சமஸ்காரமே குணமே என்ன அப்படின்னா கொடுப்பது. ஸோ மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் வந்து அதனுடைய உண்மையான குணம். ஆனால் நாம் வந்து அந்த லிமிட்டட், நான் ஒரு இந்த ஆஃபீஸில் வந்து இந்த பதவியில் இருக்கேன், நான் சரீரம் அப்படின்ற ஒரு எல்லைக்குட்பட்ட அந்த உணர்வால் நாம் வந்து இந்த பொசிஷனை வந்து நாம் தக்க வச்சுக்கணும், நாம் வந்து எல்லாரை விட நாம் முன்னேறி நாம் தான் முதல்ல போகணும், இல்லை என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து இந்த காலத்துக்கு உட்பட்டது, என்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது வந்து இத்தனை காலத்துக்குள்ளே நடக்கணும், இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கணும், இவரை விட அதிகமாக போகணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்னால தான் நமக்குள்ளே வந்து காம்படிஷன் அப்படின்றது வருது. உண்மையில் சொல்லப்போனால் எங்கேயுமே வந்து போட்டி என்பது கிடையாது. எல்லோருமே அவங்களுடைய பயணத்தில் போயிட்டுருக்காங்க, அவரவர்களுடைய பயணத்தில் முன்னேறிட்டுருக்காங்க. என்னோட யாருக்கும் போட்டி கிடையாது, எனக்கும் எவரோடையும் போட்டி கிடையாது. ஸோ என்னை பிடிச்சி தள்ளிட்டு அவங்க முன்னேறிடுவாங்க அப்படின்றது வந்து நாம் எல்லாத்தையுமே வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துலேயும் ஒரு எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் தான் நாம் சொல்லிகிட்ருக்கோமே தவிர உண்மையிலேயே ஆத்மாவினுடைய அந்த குணமான அந்த கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த குணத்தினுடைய அடிப்படையில் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் முன்னேறினால் நம்ம வந்து சந்தோஷப்படுவோம். அது மட்டும் இல்லை, நம்மால் வந்து அவங்க முன்னேறினாங்க அப்படின்றது வந்து நிச்சயமாக அவர்களுக்கும் தெரியும். ஸோ நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு தான் அவங்க வந்து அந்த நிலைக்கு வந்தாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஆத்மாக்குள்ளேருந்து நமக்காக ஒரு நல்ல சுபபாவனை, நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து தானாகவே உருவாகும். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து லாங் டேர்மில் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லா ஆஃப் கர்மா. ஸோ அக்கார்டிங் டு கர்ம விதியின்படி நான் மற்றவர்களுக்கு எதை கொடுக்குறேனோ அதை விட பல மடங்கு எனக்கு திரும்பி வரும். சிஸ்டர், இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம குணங்களை கவனிக்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதே நம்ம ஆஃபீஸ் போகும்பொழுது அங்கே நடக்கிற சிச்சுவேஷன் கரப்ஷனால் நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது? இதை நாம் செய்யணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது முக்கியம் அப்படின்றத வந்து ப்ரையாரிட்டைஸ் செஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து நான் முடிவு செஞ்சுக்கணும். இப்போ நாம் எல்லோருமே வந்து நான் ஒரு உடல், இந்த சரீரம் தான் நான் வகிக்கிற பதவி தான் நான் அப்படின்ற ஒரு அறியாமையில் இருக்கிறதுனால தான் இந்த வாழ்க்கையில் வந்து இவ்வளோ விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணிடணும், இந்த வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நம்ம பல விஷயங்களே நாம் செஞ்சிடறோம். நாம் என்ன நம்புகிறோம் அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது யாரால் முடியுமோ அவங்க தான் வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிப்பாங்க, அவங்க தான் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நாம் நம்புகிறோம். ஆனால் அது என்ன முடியும் அப்படின்றது வந்து எப்படியாவது இந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும் அப்படின்றத தான் நம்முடைய மனதின் முன்னால் வச்சுட்டு அதனுடைய அடிப்படையில் நாம் எல்லோரையுமே வந்து பிடிச்சி தள்ளிட்டு முன்னால் போகிறோம். ஸோ நமக்கு எல்லாமே கிடைக்கணும், ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கிடச்சிடுச்சு அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கோம். உண்மையிலேயே நாம் யார் அப்படின்றத வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான சௌகரியங்களோ இல்லை மெட்டீரியல்ஸோ பொருட்களோ அதனுடைய ஆதாரம் என்பது நாம் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு அவசியம் இருக்காது. நான் ஆத்மா அப்படின்ற உணர்வில் வரும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற குணங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் அதுதான் வந்து எனக்கு முக்கியம். நான் அமைதியாக இருக்கிறது முக்கியம், நான் அன்பாக இருக்கிறது முக்கியம், நான் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம், நேர்மையாக இருக்கிறது முக்கியம், நாணயமாக இருக்கிறது முக்கியம். ஸோ இவையெல்லாம் என்னுடையது. ஸோ இந்த என்னுடைய விஷயங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக நான் எதை வேணால் செய்வேன். ஆனால் இந்த விஷயங்களை இழந்து இதை நான் ஒதுக்கிட்டு நான் வேறு சில விஷயங்களை வந்து நான் அடைய மாட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் செஞ்சுக்கணும். சில சமயங்களில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக, இல்லை ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, வீடு வாங்கணும் இல்லை கார் வாங்கணும், ஒரு சில சௌகரியங்கள் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக நாம் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதனுடைய அடிப்படையில் நாம்
வாழ்கிறோம். அதனுடைய அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற விஷயங்களை வந்து நாம் அனுபவம் செய்கிறோம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக. இப்போது நாம் என்ன நினைக்கிறோன்னா, இதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உண்மையிலேயே இதெல்லாம் கிடச்சிட்டா நாம் வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போமா அப்படின்னா அது நிச்சயமாக வந்து சாத்தியம் கிடையாது. இதன் மூலமாக வந்து எனக்கு ப்ரெஷர் வரும், இல்லை ஸ்ட்ரெஸ் ஏற்படும், துக்கம் வருமே தவிர இதன் மூலமாக மகிழ்ச்சியோ அமைதியோ நிச்சயமாக வராது. நான் வந்து உண்மை பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உண்மை பேசுகிறதுனால வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் நம்பலை, உண்மை பேசுகிறதுனால நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலை. ஒரு சிலர் இருக்காங்க, வேல்யூஸை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, அந்த வேல்யூவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நேர்மையாக இருப்பாங்க, நாணயமாக இருப்பாங்க. நிச்சயமாக அந்த விஷயத்தில் வந்து அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ எதை இழந்தாலும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போது ஒரு சிலரால் அப்படி இருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலேயுமே அப்படி இருக்க முடியும். ஆனால் நாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு சில சௌகரியங்களுக்கு, ஒரு சில வசதி வாய்ப்புகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் வந்து தவறுகளை செய்கிறோம், நம்முடைய வேல்யூஸை விட்டு கொடுக்குறோம், அது நமக்கு கிடைக்குது. இப்போ அது நமக்கு கிடைக்கிறதுனால நாம் அமைதியாக இருப்போமா அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் வேல்யூஸ்க்காக வந்து மற்ற விஷயங்களை இழக்கிறவங்க வந்து நிச்சயமாக நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ எந்த மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும், அதுவும் குடும்பத்திற்காக எடுக்கிறீங்க, குழந்தைங்களுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தாரோடையும் குழந்தைங்களோடையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் செஞ்சேன்னா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் இதையெல்லாம் செய்யணுமா? ஸோ வேல்யூஸை வந்து அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், சௌகரியங்கள், வாய்ப்புகள், வசதிகள் அதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். நம்ம வேல்யூஸை பற்றி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதில்ல, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதையெல்லாம் செஞ்சால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதை நான் செய்யாமல் இருக்கும்பொழுது இது எனக்கு கிடைக்காது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அந்த முடிவுகளில் அவர்களும் பங்கேற்கட்டும். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு மேபி அவர்களும் வேண்டான்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட காரியம் செஞ்சு நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு அவங்க தாராளமாக சொல்லலாம். ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு குடும்பத்திற்கு இதெல்லாம் தேவையில்லை, ஸோ அதற்காக நாம் இந்த காரியம் செய்கிறதில்ல அப்படின்னு எல்லோருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த முடிவுகளை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்பொழுது நாம் தேவையில்லாமல் என் குடும்பத்துக்காக நான் இதை செஞ்சேன், என் குழந்தைங்களுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு நாம் தேவையில்லாத சாக்கோ இல்லை எக்ஸ்கியூஸோ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொன்று வந்து நாம் பல சமயங்களில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து இதை செஞ்சால் தான் இப்படி நடக்கும் அப்படின்றத வந்து நாம் நம்புகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம செயல்படுறோம். இப்போ லஞ்சம் கொடுத்தா தான் இது நடக்கும் அப்படின்றது வந்து நம்முடைய மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம கேட்குறோம், ஒரு சில இன்சிடென்ட்ஸில் வந்து நம்ம அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நாம் போயிட்டே இருக்கோம். இது கொடுக்கலன்னா இது நடக்காது, இது இப்படி தான் நடக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப உறுதித்தன்மையோட ரொம்ப ஆழமாக நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி பொய் சொல்கிறது, இப்போ உண்மை தான் சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல குணம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து நான் உண்மை சொல்லிட்டேன், உண்மை சொன்னதுனால எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துடுச்சு, அதை வந்து நம்முடைய ஒரு அனுபவமாக அதுதான் உண்மை அப்படின்றத வந்து நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ உண்மை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய் சொல்லிகிட்டே இருக்கலாம், பொய் சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ நாம் ஒரு தவறான வழியை சூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது. நாம் வந்து நல்லது வந்து செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நல்ல வழியில் நாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அதன் மேலே நமக்கு நம்பிக்கை. ஸோ ஒரு தடவை ஏதாவது தவறு நடக்கலாம், ரெண்டாவது தடவை தவறு நடக்கலாம், ஆனால் லாங் டேர்மில் நிச்சயமாக இது வந்து நல்லது தான் செய்யும். ஏன்னா எந்த நேரத்துலையும் ஒரு நல்ல குணமோ இல்லை நல்ல வழியோ நமக்கு தவறாகவோ இல்லை தீங்கையோ நிச்சயமாக கொடுக்க முடியாது. இந்த நம்பிக்கையோடு நாம் அந்த நல்லதையும் நல்ல குணங்களையும் நாம் மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில சமயம் ஆஃபீஸில் பார்ட்டி நடக்குது. ஸோ எல்லா ஆஃபீஸில் இருக்கிற எல்லோருக்குமே வந்து அந்த பார்ட்டி இருக்கிறதுனால எல்லாருமே குடிக்கிறாங்க. அப்போது நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா, ஆஃபீஸில் இருக்கிற என்னோடய கொலீக்ஸு, ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் குடிக்கிறாங்க, ஸோ நானும் குடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அப்சல்யூட்டாக வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் தான். யாருமே வந்து நம்மளை கம்பல் பண்ண போகிறதில்ல. இது நான் எடுக்கக்கூடிய முடிவு, குடிக்கணுமா வேண்டாமா அப்படின்றது வந்து முழுக்க என்னுடைய முடிவு. ஸோ குடிக்கணும்னு நினச்சேன்னா நான் குடிக்க போகிறேன், குடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா என்னை யாருமே வற்புறுத்த முடியாது. ஆனால் எல்லாருமே குடிக்கிறாங்க, அதனால் நானும் குடிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய முடிவாகத்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான்.
சமுதாயத்தில் வந்து எல்லோருமே இதை தான் செய்கிறாங்க, இப்படி தான் செய்கிறாங்க, அதனால் நானும் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ ஆத்மா அப்படின்ற உணர்வில் என்னுடைய குணங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ், அதுதான் வந்து நிரந்தரமானது, அதுதான் உண்மையானது. ஸோ அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். ஸோ நான் எதை செய்தாலும் அந்த வேல்யூஸை விட்டு கொடுக்காம செய்யணும். எனக்குள்ளே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செய்யணும். அப்போ தான் என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ தான் வந்து சந்தோஷமாக அமைதியாகவும் இருக்க முடியும். இல்லாட்டி நான் செய்வேன், அதன் மூலமாக எனக்கு வந்து வசதிகள் வரலாம், வாய்ப்புகள் வரலாம், மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் எனக்கு கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம், எல்லாமே கிடச்சிரும். ஆனால் என்னுடைய நிம்மதி என்பது போயிடும், என்னுடைய அமைதி போயிடும். நாம் எப்போயுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போ வேல்யூஸ் பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து போகுது. இதில் எப்படி நம்ம நிலைச்சி நிற்கிறது? இப்போ எல்லாரும் செய்கிறாங்க, அதனால் அதை தான் நானும் செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கும் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்குமே என்ன கிடைக்குது? அமைதி இல்லாத நிலை தான் இருக்குது, சந்தோஷம் கிடையாது, மனவேதனையில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க, நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. ஸோ உடல் ரீதியாக மன ரீதியாக பலவித பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதுதான் கிடைக்குது. ஸோ நானும் எல்லாரும் செய்கிறதையே செஞ்சேன் அப்படின்னா எனக்கும் அதுதான் கிடைக்கும். டென்ஷன் கிடைக்கும், ப்ரெஷர் கிடைக்கும், பிரச்சனை கிடைக்கும். இப்போது எனக்கு என்ன வேணும்? எனக்கு அமைதி வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது யாருமே செய்யாத விஷயங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றத ப்ரையாரிட்டி வச்சு அது கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாம் செய்யணும். இப்போ வேல்யூஸ் பற்றி பேசுகிறோம், ஆனால் ஆஃபீஸ் டைமில் என்னால் அந்த வேல்யூஸை கடைப்பிடிக்க முடியல, சில பிரச்சனைகள் வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உதாரணத்துக்கு உங்களுடைய பாஸ் உங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்துக்காக நீங்கள் பொய் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ அப்படின்றது வந்து உண்மை பேசுகிறது. ஸோ உண்மை பேசுகிற நீங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாஸ்கிட்ட நீங்கள் சொல்லலாம், நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல விரும்பலை, இதற்கான எந்த ஒரு பின்விளைவுகளாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நான் என்ன நடந்தாலும் நான் உண்மை தான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம். அதற்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் வருமோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். அதையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம். ஸோ அதுக்காக உங்களுடைய வேல்யூஸை நீங்கள் விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும், சில விஷயங்களை மாற்றணும். அதாவது நம்ம ஆட்டிடியூடை மாற்றலாம், தாட்ஸை மாற்றலாம், பட் வேல்யூஸை மாற்றக்கூடாதுன்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் தியானமும் ஆன்மீகமும் நமக்கு எப்படி ஸ்டெபிலிட்டியை கொடுக்குதுன்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்து ஏதேனும் சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்தால் எங்களை தொலைபேசி மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் அல்லது அருகில் உள்ள சென்டருக்கு செல்லலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி